போகறதுக்கு முன்னாடியும் மாமிசம் சாப்பிடக்கூடாது. போயிட்டு வந்த பிறகும் அன்னைக்கு முழுக்க மாமிசம் சாப்பிடக்கூடாது. ஏன்னா, நீங்க கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி மாமிசம் சாப்பிட்டு போகும்போது, உங்களோட மனதுக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நெறைய ஆசைகளாக இருக்கட்டும், உடல்ல இருக்கக்கூடிய அந்தோடைய நாடிகளாக இருக்கட்டும், எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு மேல மீறி அந்தோட நாடிகள் வந்து ஓட்டம் குடுக்கும். அப்ப என்னன்னா, நம்மோட சிந்தனைகள் ஏன்னா நம்ம கோயிலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, நவகிரகங்கள் அத்தனையுமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த கோயில்ல வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ நாம அங்க போகும்போது நம்மோட எண்ணத்துல என்ன இருக்கோ, அதுதான் நமக்கு கிடைக்கும். அப்போ நம்மோட எண்ணத்துல வந்து நம்ம நான்வெஜ் சாப்பிட்டு போகணுமோ, நம்மோட மனச நம்ம அடக்கிக்கணும் முதல்ல. அப்பதான் நம்மோட மனது வந்து ஒருநிலைப்படுத்தும். நான் சாப்பிட்டுட்டு நான் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, அது வந்து மனத வந்து ஒருநிலைப்படாத நீங்க கோயிலுக்கு போய் என்ன கும்பிடுவீங்க? என்ன சாமி கும்பிட முடியும் உங்களால? என்ன ஒருநிலைப்படுத்தி உங்களால அத செய்ய முடியும்? அதனால நீங்க என்ன பண்ணணும், மாமிசம் சாப்பிட்டும் கோயிலுக்கு போக்கூடாது. மா கோ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. ஏன்னா, நமக்கு வந்து அந்த நல்ல சக்தி நம்மளோட இருக்கும். நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். நம்ம வந்துட்டு இன்னைக்கு வந்து நம்ம சுத்தமா குளிச்சுட்டு, நம்ம கோயிலுக்கு போயிருக்கோம். கோயில்ல வந்து ஒரு மனதோட நம்ம சாமிய கும்பிடுறோம். நம்ம சாமிய கும்பிட்டுட்டு